காலை வணக்கம். டிஎம்எம்எல் ஷேக் சேனலை பார்க்குற அனைத்து மக்களுக்கும் காலை வணக்கம். எப்பவும் போல நான் ஒரே விஷயம் தான் உங்கள்கிட்ட கேட்க போறேன். ப்ளீஸ் டூ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா கொஞ்சம் தம்ஸ் அப்பும் போடுங்க. இங்க மட்டும் இல்ல, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் எனக்கு ட்விட்டரே வருது, எக்ஸ், 4 சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் இருக்கும். ஃபாலோ பண்ணுங்க டிஎம்எம்எல் ஷேக். வாங்க இன்னைக்கு தலைப்புக்குள்ள போகலாம். ஐயா காலை வணக்கம். இப்ப நான் 2 விஷயம் உங்ககிட்ட நான் இன்னைக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் ஐயா. யார் அந்த சாருன்னு இபிஎஸ் ஐயாவும் தமிழ்நாடே கேட்டுச்சு. நான் உங்க கிட்ட கேக்குறேன், யார் இந்த மாப்பிள்ள சார்? 2வது ஹானர் கில்லிங், கௌரவ கொலை அப்படிங்கிறது, இது என்னங்க ஐயா இப்ப நடந்துகிட்டு இருக்கு? சாருங்கிறது மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் பெரிய அளவுல ட்ரெண்ட் பண்ண ஒரு விஷயம். அது ட்ரெண்ட் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூனிவர்சிட்டியில வன்புணர்வு காரணமாக அது ஆச்சு. மாணவிக்கு ஏற்பட்ட அந்த துயர சம்பவம் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிக்கு. ஆமா, அதுல இருந்து அது தொடர்ந்தது. அந்த தொடர்ந்து இன்னுமே அந்த யார் இந்த சார ஒரு வழியாக முடிச்சுட்டாங்க. ஆமா. இப்ப நீங்க கேக்குறது மாப்பிள்ள சார்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒண்ணு கேக்குறீங்க. ஆமா, தமிழ்நாட்டுக்கே மாப்பிள்ள சார். அப்படி மாப்பிள்ள சார் தானே, அது தமிழ்நாட்டுக்கே மாப்பிள்ள சார். ஏன்னா தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் தான். எல்லாருமே மாப்பிள்ள சார்னு சொல்லிட்டு அவரு சபரீசன் சார் அவர்களை மாப்பிள்ள சார் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த மாப்பிள்ள சாருடைய பெரிய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு தேர்தல் வியூகங்களை வகுக்கிறது, தேர்தலுக்கான யுக்திகளை கொண்டு வர்றது, தேர்தலில் அவரை வெற்றி பெற வச்சு உட்கார வச்சது அப்படிங்கிற முழு பொறுப்பையும் அவருக்கு சார்ந்ததாக ஊடகங்கள்லயும் சரி, நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள்லயும். அப்ப அர்ஜுனருக்கு ஒரு கிருஷ்ணர் மாதிரி நம்ம சிஎம் சாருக்கு இவர் சாரதிங்கிறீங்களா? கண்டிப்பாக. இப்ப நீங்க அவர் பாத்தீங்கன்னா, மருத்துவமனையில இருந்து வெளியே வரும்போது அவரை கொண்டு அவருடைய வாகனத்துல உட்கார வச்சு அந்த வாகனத்தை சாரதியாக ஓட்டுனது நம்ம மாப்பிள்ள சார் தான். ஓகே. அதனால நீங்க சொன்னது மிக பொருத்தமானது. அதே மாதிரி வந்த காசுல பங்கு போட்டதும் மாப்பிள்ள சார் தான் அப்படின்னு சொல்றாங்களே. அது மாப்பிள்ள சார் இல்லாம எதுவுமே இல்ல. மாப்பிள்ள சார் எல்லாத்தையுமே நிகழ்த்தக்கூடியவராக இருக்கிறாரு, வல்லமை படைத்தவராக இருக்காரு. அதே நேரத்துல மாப்பிள்ள சார் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் குடும்பத்திலையும் பிரச்சனையாக இருக்கு. அதே மாதிரி முதல்வரும் தொடர்ச்சியாக அடுத்து நான் சிஎம் ஆக இருக்கிறதுக்கு என்னால முடியல, இது எனக்கு கிடைச்ச முதல்வர் குடும்பத்துக்குள்ள உள்ள ஒரு சோர்ஸ். அடுத்து உதயநிதி அவர்கள் சிஎம் ஆகணும், அதுக்கான ஏற்பாடுகளை தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நடக்கிற மாதிரி தான் எனக்கு கிடைச்ச சோர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. எப்படி இப்படி திடீர்னு எங்க தமிழ்நாட்டு அப்பா இப்படி கலட்டி விட்டாருன்னு நாங்க எல்லாம் எங்க போறது? அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு எனக்கு போதும், எங்க அப்பா என்னை முதல்வர் ஆக்கிட்டாரு, நான் என் பையனை முதல்வர் ஆக்கணும், அது என்னுடைய கடமைங்கிற மாதிரி முழுமையாக அரச கட்டளை மாதிரி ஆயிருச்சு. மகனுக்கு பட்டாபிஷேகம் நடத்துறதுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் முழுமையாக செயல்பட்டு இருக்கிறாரு அப்படிங்கறதுதான் சூசகமான தகவல். முதல்வருடைய குடும்ப வட்டாரங்களுக்குள்ள உள்ள நம்மளுடைய நண்பர்கள் எனக்கு சூசகமான உங்களுக்கு இன்சைட் இன்ஃபர்மேஷன்ங்கறீங்க. சொன்ன தகவல் வரட்டும் வாழட்டும், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இது ஜனநாயக நாடு. ஜனநாயகத்துல யார் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்க எல்லாம் முதல்வராக கண்டிப்பா வருவாங்க. ஆனா ஒரு குடும்ப ஆட்சிங்கிறத நம்ம தவிர்க்க முடியாது இப்ப. சோ இப்படிப்பட்ட சூழல்ல நீங்க அடுத்ததாக கேட்கறது இந்த ஆணவ கொலை. ஆமா, ஹானர் கில்லர். ஆமா, இந்த ஆணவ கொலையை தடுக்கிறதுக்கு ஜாதிகளுடைய பிரச்சனைகள் அதிக அளவுல தமிழ்நாட்டுல இருக்கு. இத நீங்க செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாண்புமிகு தமிழக முதல்வர் இதுக்கு ஒரு முன்னாள் அமைச்சர், முன்னாள் நீதிமன்ற நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில ஒரு கமிட்டி போட்டார். சரி, இந்த ஆணவ கொலைகளை தடுக்கணும், அதுக்கு நீங்க என்னங்கிற யோசனையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஸ்ட் பேஸா நடக்கிற விஷயங்களை தடுக்கிறதுக்கு எப்படி ஆலோசனை நீங்க சொல்லுங்க. இந்த ஜாதி அவர் அவரு முன்னாள் ஹைகோர்ட் நீதிபதி, நீதியரசராக ரிட்டையர் ஆனவர், அவரு சந்துருன்னு சொல்லிட்டு அவர் தலைமையில அதை போட்டாங்க. போட்டு அவரு அதுக்கான எல்லா டீட்டெயிலும் கரெக்டா கொடுத்தாரு. எப்படி நீங்க அதை தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமாக இது காலையில கோயிலுக்கு போறதுல இருந்து பள்ளிக்கூடம் வர்ற வரைக்குமே ஒரு 4 வயசு 5 வயசு பையன் ஸ்கூல்ல சேரும் போதே
நம்ம ஊர்கள்ல ஆமா தமிழ்நாட்டுல உள்ள எல்லா ஊர்கள்லயும் கண்டிப்பா மஞ்சள் கயிறு, பச்சை கயிறு, சிவப்பு கயிறுன்னு சொல்லிட்டு கயிறு கட்டிடுறாங்க கையில. இந்த கயத்துக்கு ஒரு ஜாதி அதை குறிக்குது. இது நாங்க கோயில்ல வேண்டி கட்டுறது தானே, இல்ல ஒரு ஜாதியை குறிக்குது. இது தெளிவாக சந்துரு அவர்கள் கமிட்டி வந்து தெளிவாக கமிட்டில அந்த ரிப்போர்ட்டும் பண்ணிட்டாங்க. அத ரிப்போர்ட்டும் பண்ணியாச்சு. அந்த ரிப்போர்ட் படி நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள், நான் அடிக்கடி சொல்றது போல நம்ம பொம்மை முதல்வர் அவர்கள் அதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல, வாங்கி அப்படியே போட்டாரு. அவர் பொம்மை முதல்வர் இல்லாம தானே அதுக்கு ஒரு கமிஷனே போட்டு விசாரிச்சிருக்காரு, நீங்களே சொல்றீங்க. போட்டாரு. அதுவும் அவங்க கொடுத்த அந்த பரிந்துரைகளை ஏன் நடவடிக்கைகள் கொண்டு வரல? இல்ல அதுல பிராக்டிகலா ஏதாச்சும் பிரச்சனை இருந்திருக்கலாம் இல்லையா, கொஞ்சம் யோசிச்சு தானே பண்ண முடியும். இல்ல என்ன கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து இவர் நேற்று முந்தா நாள் கொடுத்தாரு, இல்ல போன மாசம் கொடுத்தாருன்னு ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு கமிட்டி பரிந்துரை கொடுத்து. அப்ப நீங்க அதெல்லாம் அவங்க வந்து எதையுமே நடைமுறைப்படுத்தல. சொல்றதோட சரி, நல்ல நல்ல ஐடியாக்களா வந்து சொல்லுவாங்க, பேசுவாங்க. இல்ல கலைஞர் எல்லாம் போராடினதுனால தானே ஜாதியை வந்து ஒரு அளவுக்காச்சும் கண்ட்ரோல் பண்ணி வந்திருக்காங்க தமிழ்நாட்டுல. நீங்க எப்படி சொன்னீங்கன்னு சொன்னாங்க, கொஞ்சம் இன்னும் முன்னால போய் பாக்கணும், தமிழக மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொன்னேன். பெரியார் அவர்கள் ஜாதி இருக்கக்கூடாது, ஜாதியை எதிர்த்து போராடுறாரு, தந்தை பெரியார் நம்ம ஜாதிக்காக போராடினார். அவருமே ஒரு ஜாதியை எதிர்த்து தான் போராடி இருக்காரு, ஜாதி இல்லாம இருக்கிறதுக்கு அவர் போராடல. பிராமணர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேலாதிக்கம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக போராடுறாரு, ஜாதிகளே இருக்கக்கூடாதுன்னு போராடல. கண்டிப்பா அண்ணா அவர்கள், அறிஞர் அண்ணா அவர்கள் அவருமே வந்து நிறைய விஷயங்கள்ல போராடி இருக்காரு, பேசியிருக்காருன்னா ஜாதிகளே கூடாதுன்னு பேசல, மேலாதிக்கம் இருக்கக்கூடாது. இந்த ரிசர்வேஷன், அதாவது வந்து ஜனநாயக நாட்டுல ரிசர்வேஷன் வந்து எதுல இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொருளாதார ரீதியாக ரிசர்வேஷன் இருக்கணும். இல்ல நீங்க ஒரு பிளாக்ல சொன்னதான் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த வருவேன். ரொம்ப நல்ல கருத்து சொல்லியிருந்தீங்க. ஒரு குழந்தை பிறந்ததோட ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை கேட்காதீங்க, வாங்காதீங்க, நீங்களும் ஒரு பிளாக்ல சொன்னீங்க. அப்ப அத மாதிரி வந்து நிப்பாட்டினாதானே இதெல்லாம் நிக்கும். இல்லன்னா இப்ப நீங்க ஜாதியை வந்து அரசாங்கமே வச்சுக்கிட்டு அரசாங்கமே ஜாதி வாரியா பிரிக்கிறாங்க, ஜாதி வாரியாக எல்லாம் பண்றாங்க, ஜாதி சர்டிபிகேட் வாங்குங்கிறாங்க. ஆமா, ஒரு ஸ்கூல்ல சேர்க்கணும் முதல்ல கேக்குறது ஜாதி சர்டிபிகேட் தான். ஆமா, கேட்டா அதுக்கு எங்களுக்கு ரிசர்வேஷனுக்காக அதை செய்ய சொல்றாங்க. ஆமா, கோட்டா இருக்கு அதனால செய்யறோம். ஆமா, அப்ப நீங்க அந்த ஜாதிகளை நீங்க தானே ஊக்கப்படுத்துறீங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, ரிசர்வேஷனும் வேணாம், கோட்டாவும் வேணாம், ஜாதியும் வேணாங்கிறீங்களா? கோட்டா வேணும். அதாவது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கவங்களுக்கு கல்வி பொருளாதாரத்துல அவங்க மேம்படுறதுக்கு, வேலை வாய்ப்புல மேம்படுறதுக்கு. அப்ப நீங்க சொல்றது பினான்சியலா கம்மியா இருக்கிறவங்களுக்கு பண்ணுங்க, ஜாதியை பார்த்து பண்ணாதீங்க. அனைத்து மக்கள் என்ன ஜனநாயக நாடு, கண்டிப்பா அனைத்து மக்களுக்குமான அரசு, ஜாதிக்கான சமூகத்துக்கான அரசு இல்ல. கண்டிப்பா. ஆமா, அப்ப இதை நிலைநிறுத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாதிகளை தவிர்த்து வருமான அடிப்படையில, கரெக்ட், அவங்களுடைய வருமானத்தினுடைய அடிப்படையில அவங்களுக்கு வந்து நீங்க கோட்டா கொடுக்கணும். கண்டிப்பா, வேலையிலயோ இல்ல அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் அட்மிஷனோ காலேஜோ அதுபடி பார்த்து கொடுக்கலாம். ஆமா, சரி. இதையும் தாண்டி எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இவ்வளவு அரசாங்கம் மூலமாக இவ்வளவு வெல்ஃபேர் ஸ்கீம்னு சொல்றாங்க. ஆமா, பல லட்சம் கோடி வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடி. ஆமா, வந்து தமிழ்நாட்டினுடைய கவர்மெண்ட் பட்ஜெட் இப்ப வந்து 4 லட்சம் கோடி வருஷத்துக்கு. இப்படி பல லட்சம் கோடி மத்திய அரசுடைய பட்ஜெட்டும் இருக்கு. ஒரு லட்சம் 2 லட்சம் கோடி கொடுப்பாங்க. இப்படி 5 லட்சம் கோடி 6 லட்சம் கோடி வருஷத்துக்கு செலவு பண்றோம். அப்ப இதுல நம்ம வந்து கல்வி, அதே மாதிரி சுகாதாரம், இருப்பிடம், இது எல்லாம் அடிப்படை உரிமைகளாக உள்ளது. அதை வந்து எல்லா மக்களுக்கும் ஃப்ரீயா கொடுக்கணும். எல்லா மக்களுக்கும் அரசுடைய கடமை என்ன? ஆமா, அடிப்படை வசதிகளை அரசு உருவாக்கி கொடுக்கணும். ஆமா, இந்த ஆஸ்பத்திரியும் படிப்பும் வந்து ஃப்ரீயா கொடுத்தாலே மக்கள் வந்து நல்லா சுவிச்சமாயிடுவாங்க, நல்லா ஆயிடுவாங்க மக்கள். அதை பாக்கணும். அப்ப அதை கொடுத்துட்டு அதுலயும் வந்து வருமானத்துக்கு கீழே இருக்கவங்க, இப்ப நீங்க அதை ஃப்ரீயா கொடுத்துட்டாலே நீங்க வந்து அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தினுடைய ஆமா ஸ்டெபிலிட்டின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் மேம்பட்டுருவாங்க. ஆமா, தன்மை கிடைக்கும். ஆமா, கண்டிப்பா. இதை நீங்க பண்ணவே இல்லை, எந்த அரசுமே பண்ணல. கண்டிப்பா, நீங்க வந்து சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம இப்படியும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்ப வந்து அம்பேத்கர் என்ன சொன்னாரு, ஒரு 60 ஆண்டுகளுக்கு இந்த இடஒதுக்கீட வைங்க, அதுக்கப்புறம் நீங்க பாருங்க அப்படின்னு தான் சொன்னாரு. இப்ப 60 ஆண்டுகள் தாண்டி எங்கேயோ தாண்டி வந்து நின்றுட்டோம். ஆமா, 78 வருஷம் ஆச்சு. ஆமா, அப்ப நீங்க 60 ஆண்டுகளுக்கு அப்புறமே இன்னுமே இடஒதுக்கீட்டை பத்தி பேசுறோம்.
ஜாதி வாரியாக பேசுறோம். ஆமா இப்ப ஜாதி வாரியாக வந்து என்ன சொல்றது, எலக்ட்ரல் ரோல் வாக்கெடுப்புகளுக்கு ஆமா ஸ்பெஷல் ரிவிஷன் பார் எலக்ட்ரல் ரோல் போட்டிருக்காங்க. ஆமா 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 அதே மாதிரி இது இப்படி ஜாதி வாரி சமூக வாரி ஜாதி வாரியே ஆமா அரசே செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் இந்தியா முழுக்க இது நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இப்ப இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவனுக்கு எல்லாருக்கும் ஒரு ஜாதி இருக்கு. இந்தியன் சிட்டிசனாக ஆமா இருக்கு கண்டிப்பா. ஆமா எல்லாருக்குமே நீங்க அதுல ஒரு காலம் வச்சு அதை வேற கேக்குறீங்க. ஆமா ஆமா எல்லாத்துக்குமே நீங்க ஜாதி சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆமா இப்ப இந்த நிலையில ஆனர் கில்லிங் இல்லாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பலமான ஒரு சட்டம் இருக்கணும், பலமான ஒரு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கணும். அது அண்ணா கொண்டு வந்தாரா இல்ல பெரியார் கொண்டு வந்தாரா அப்படின்னா நம்ம இப்ப இந்த திராவிட கழகங்களை சார்ந்தவங்க நாங்க தான் வந்து கொண்டு வந்தோன்றாங்க. ஆமா அதுவும் திராவிட மாடல் தான், திராவிட மாடல் தாங்கிறாங்க. ஆமா இப்ப திராவிட மாடல்ல அது வந்திருந்தா ஆனர் கில்லிங் வந்திருக்காது, ஆமா ஆணவ கொலை ஆமா ஆமா நடந்திருக்காது. அதுவும் அந்த பையன் வந்து அந்த பிள்ளையோட பேசிட்டு இருந்ததுக்கு அவன் தம்பிக்காரன் இப்படி கொலை பண்ணிருக்காங்கன்றாங்க. இது வந்து புதுசு கிடையாது, இதுக்கு முன்னாலேயும் இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. இதுல இந்த கொலைகள்ல பூரா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் அதை வரிசையாக அடுக்க விரும்பல, ஏன்னா திரும்ப திரும்ப அதை நம்ம பேச வேணாம் நினைக்கிறேன். பெண்கள் பூராமே யாருக்கும் ஒண்ணும் ஆகல, ஆமா அந்த ஆண்கள் பூரா வெட்டி கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. ஆமா ஆம்பளை பிள்ளைங்க தான் இதுல எல்லாமே டேமேஜ் ஆகுறது எல்லாமே. ஆமா அவங்க உயிர் போயினது இல்ல கைகால் போனது எல்லாமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்களுக்கு தான் அதிக பாதிப்பு, வெட்டி கொண்டுட்டாங்க, பாதிப்பு அவங்களுக்கு தான். ஆமா பெண்கள் எல்லாமே வேற மேரேஜ் பண்ணி எல்லாமே அவங்க கூட இருக்காங்க. ஆமா ஆமா இந்த ஆனர் கில்லிங்ல நடந்த எல்லா பெண்களுமே இருக்காங்க. ஆமா அவங்கள பத்தி அவங்க வாழ்க்கையை அவங்க ஓட்டிட்டு இருக்காங்க. ஆமா ஆனா இந்த ஆண்களை இழந்த குடும்பம் தான் பெரிய குடும்பம், அந்த பெத்தவங்க தான் இழந்துடுறாங்க. ஆமா நீங்க இந்த திருநெல்வேலியில இருந்து நடந்த சம்பவங்கிறது வன்மையான கண்டனத்துக்குரியது. கண்டிப்பா நம்ம ரெண்டு பேருமே காவல்துறையில ரெண்டு அந்த சைடு அந்த வெட்டின பையன் அப்பா அம்மா ரெண்டு பேருமே எஸ்ஐ, அவங்க ரெண்டு பேருமே காவல்துறையில காவல துணை ஆய்வாளர்களாக இருக்காங்க. ஆமா ஆமா எஸ்ஐயா இருக்காங்க ரெண்டு பேருமே. ஆமா இப்ப அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்து ஒரு பையன் இப்படி செய்யறான் பண்ணிருக்காங்கன்னா செஞ்சுட்டு கூலா அவன் பாட்டுக்கு போயிட்டு கேஸ் எழுதிக்கங்க, அதை பத்தி வருத்தப்படாம ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறாப்ல போல, கூலா போயிட்டு கேஸ் எழுதிக்கங்க நான் தான் வெட்டிட்டேன் அப்படின்ட்டு அப்படின்னு கேஷுவலா போய் சொல்லிருக்காங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அந்த வெட்டப்பட்ட பையன் அந்த கெவின்ங்கிற பையன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவனும் ஐடி குவாலிஃபைடு, அவங்க ஃபேமிலி நல்ல ஒரு டிசிஎஸ்ல நல்ல வேலையில இருந்திருக்காப்ல அந்த தம்பி, அவங்க மதர் டீச்சர். அதே மாதிரி அவங்க ஃபேமிலியுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பஞ்சாயத்து போர்டு சேர்மனாக இருந்திருக்காரு அவங்க தாத்தா, இங்க இந்த கெவினோட அவங்க தாத்தா. அவங்க அப்போ வசதி வாய்ப்பு நிலம் புலங்கள் தான் இருக்கு. அந்த மாதிரி நல்ல ஃபேமிலி, வருமானம் இல்லாத பையன் இல்ல, நல்ல வருமானத்துல உள்ள பையன். ஜஸ்ட் இந்த மாதிரி பேசுனதுக்கு கொண்டதுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைய உருவாக்கிருக்காங்க. அட்லீஸ்ட் சரி ஏதோ அந்த பையன் பார்த்தானா வார்ன் பண்ணி கூட என்ன எங்க அக்காட்ட பேசாதரா அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிருந்திருக்கலாம். அந்த தகராறுலாம் இருந்திருக்கு. அது ஒரு உங்களுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 4 வருஷமா 5 வருஷமாக இந்த சண்டையெல்லாம் போயிருந்திருக்கு. பையனும் இந்த பொண்ணு வந்து ஸ்கூல்ல படிக்கிற காலங்கள்ல இருந்து நட்பு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்ததா சொல்றாங்க, நான் கேள்விப்பட்ட வரைக்கும். இப்ப இந்த திருநெல்வேலி பக்கம் கன்னியாகுமரி பக்கம் எல்லாம் இது பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இருக்கு. நானே வந்து அதை நேரடியாக பாத்திருக்கேன், பல சம்பவங்களை நேரடியாக நானே பாத்திருக்கேன். அதை நம்ம பெரிய அளவுல இங்க பேச முடியாது, கண்டிப்பா பொது வழியில பேசுறது அப்படின்னா வன்மத்தை கூட்டம் குறைக்காது. ஆமா அதனால இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னுமே நம்ம ஜாதியாக யாரும் வெளியே வரல, இன்னுமே ஜாதிக்குள்ளதான் எல்லாருமே பிராட் மைண்டுங்கிறோம். ஆனா இன்னும் இந்த ஜாதியோட மைண்ட் செட்ல தான் இருக்கும் எல்லாருமே, அதுக்கு உறுதுணையாக இருக்கு. கடுமையான சட்டங்கள் வந்தாதான் அதை மாற்ற முடியும். ஆமா இப்ப அண்ணாவோ பெரியாரோ எல்லாருமே ஜாதியை எதிர்த்ததாக சொல்றாங்க, பிராமணர்களை எதிர்த்திருக்காங்க, ஒரு ஜாதியை எதிர்த்திருக்காங்க, ஒரு பர்டிகுலர் கிளாஸ் மட்டும் தான் எதிர்த்திருக்காங்க, ஜாதி வேணான்னு அவங்க சொல்லல. ஆமா ஆமா கண்டிப்பா வேணான்னு சொல்லிட்டு போராடல. இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் வேணான்னு சொல்லல, போராடல. ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை மட்டும் தான் அவங்க வேணான்னு போராடி இருக்காங்க. அதனால இப்ப நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூட ஒரு மேடையில இந்த மாதிரி பேசும்போது பேசுறாரு, சொல்லுங்க காணொலிகள்ல நான் பார்த்தேன். இந்த மாதிரி ஜாதிகளுக்காக போராடினவர் அண்ணா பெரியார் அவர்கள், அதை பின்பற்றி திமுகவும் போராடிக்கிட்டு இருக்கு. கரெக்டா தானே சொல்லியிருக்காரு, ஒண்ணும் தப்பா ஒண்ணும் சொல்லல அப்படின்னு சொல்றாரு.
பட் அப்படி போராடி இருந்தா இந்த ஜாதி வன்கொடுமைகள் இந்த ஆணவ கொலைகள் எல்லாம் இப்ப நடக்காது. தொடர்ந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 2 கொலை 3 கொலை ஆணவ கொலைகள் இருக்கு. அதுவும் இப்ப லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை ரொம்ப ஓவரா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நான் பார்த்தா, திருநெல்வேலியில ஒரு சின்ன பயப்புல வந்து போய் இன்ஸ்பெக்டரே மிரட்டி அவரை வெட்டுறதுக்கு தூக்கிக்கிட்டு ஓடி இருக்கு. இப்ப இதெல்லாம் நம்ம எங்க போய் நம்ம சொல்றது? இப்ப எப்படி இருக்குன்னா 15 வயசு 16 வயசு பையன். ஆமா. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்குமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க அவங்க செய்யற அட்ராசிட்டி, அவங்க செய்யற அந்த தொல்லைகளை, அந்த அங்க ஒரு மளிகை கடை வச்சிருக்கவர், பெட்டி கடை வச்சிருக்கவர், அவரு தான் வந்து காவல்துறைக்கு இன்ஃபார்மரா இருக்காரு அப்படின்னு அவரை வெட்ட போயிருக்கிறானுங்க. அவர் அங்கிருந்து போன் பண்ணி சொல்ல, அப்ப காவல்துறையை சார்ந்தவர்கள் உடனே அங்க போயிருக்காங்க. கண்டிப்பா அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்கல்ல. ஆக்ஷன் எடுக்க போகும்போதுதான் அவங்களே நீ எப்படா சொல்ல போச்சுன்னு சொல்லிட்டு, நீ எப்படி வர போச்சுன்னு சொல்லிட்டு அந்த யூனிஃபார்ம்ல இருக்க. ஆமா ஆமா, அதையும் வந்து தைரியமா படம் எடுத்து வர அப்லோட் பண்றானுங்க. அப்ப அவரை விரட்டிட்டு போய், அப்ப நான் புள்ள குட்டிக்காரன்டா என்ன எதுவும் பண்ணாதீங்களான்னு அவர் சொல்றாரு. ஆமா, அதையும் கேட்காம அவர் கதவை வீட்டை பூட்டிக்கிட்டாரு. அந்த வீட்டு கதவையும் அருவாளால வெட்டி உடைச்சிருக்கான் பாருங்க. அப்புறம் தான் அவர் கன்ஃபைர் பண்ணி அவனை பிடிக்க வேண்டியது இருக்கு. 17 வயசு பையன், சின்ன பையனுங்கெல்லாம் இப்படி கிளம்புனா என்னத்த சொல்ல முடியும் நம்ம? சுல்லானுங்கெல்லாம், ஆமா, சின்ன சுல்லானுங்கெல்லாம் இப்ப கிளம்பிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு சட்டம் ஒழுங்கு, அரசு மேல பயமே இல்ல. அது கரெக்ட் தான் நீங்க சொல்றது. சட்டம் ஒழுங்கு மேல பயம் இல்ல. அதே மாதிரி வந்து இந்த போத கலாச்சாரமும் அதிகமாயிட்டு அவனுங்க என்ன பண்றானுங்கன்னு அவனுங்களுக்கே புரியல. அப்ப இந்த நிலைக்கு யாரு காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழக முதல்வர் தான். ஏன்னா அவருடைய கண்ட்ரோல்ல தான் ஹோம் மினிஸ்ட்ரி இருக்கா. ஆமா, லா அண்ட் ஆர்டர் அவர் கீழ தான் வருது. ஆமா ஆமா ஆமா, சரியா இல்ல அப்படின்னா, சரியா நடத்தல அப்படிங்கும் போது இந்த நிகழ்வுகள் எல்லாம் கன்ஃபார்மாக நடக்கும். கண்டிப்பா. அதனால இதை சரி பண்ண வேண்டியது அவருடைய கடமை. கண்டிப்பா அவர் செய்யணும். அதே மாதிரி. ஆமா, அவர் செய்யாம இருக்காரு. அதே மாதிரி இன்னொரு கொஞ்சம் நான் ஒரு டர்ன் எடுக்கிறேன். எனக்கு வந்து கமலஹாசன் ஐயா வந்து ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு நடிகர். அவர் வந்து இப்ப வந்து MP ஆயிட்டாரு, ஆல்ரெடி ஆயிட்டு அந்த பதவி ஏற்கிற விழா நல்லாதான் அவர் பேசினாரு. புது தமிழ் வார்த்தையெல்லாம் சொன்னாரு. நானே ரொம்ப புரட்டி பார்த்தேன். ஏன்னா என் தமிழ் ரொம்ப அழகு ஒண்ணும் கிடையாது. சரி, என்னையான்னு பார்த்தா, நம்ம ரீல்ஸ் மக்கள், நம்ம நெட்டிசன்ஸ் எல்லாம் சும்மா இல்லாம அப்படியே வந்து படத்துல வந்து தக்கா டைலாக் பேசுற மாதிரி சொல்லியிருக்காருன்னு அவரை போட்டு ஒரு உருட்டுன்னு உருட்டி இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அம்மாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் எப்படியா கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னு போட்டிருக்காங்க. இது என்ன அம்மாவாசையும் அப்துல் காதர்? எனக்கு அது புரியலையே. அதாவது இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து விழுமியத்துடன் பதவி ஏற்கிறேன்னு ஒரு வார்த்தை அதுல சேர்த்துட்டாரு. என்னங்க அப்படின்னா அர்த்தம்? விழுமியத்துடன் அப்படிங்கறது அவர் கண்டுபிடிச்ச ஒரு வார்த்தை. ஓ, அது வேறையா? முழு மனதோடு பதவி ஏற்கிறேன், முழு நம்பிக்கையுடன் அரசியல் சாசன சட்டத்தில் முழு நம்பிக்கையோடு இல்ல முழு உறுதிப்பாட்டுடன் பதவி ஏற்கிறேன்னு பதவி ஏற்பாங்க. கடவுள் மேல் சாட்சியாக, முக்கவாசி பேர் அந்த கடவுள் மேல் சாட்சியாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். பதவி ஏற்பாங்க. இவர் முழு விழுமியத்துடன் பதவி ஏற்கிறேங்கிற மாதிரி ஒரு வார்த்தைய, விழுமியம், ஆமா நான் கூட போட்டு பார்த்தா அது எனக்கு ப்ரொனவுன்சியேஷனே வரல. எனக்கு விழுமியம் வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த விழுமியம்ங்கிறது சரி, ஓகே, விருப்பத்துடன்ங்கிறதுக்கு பதிலா விழுமியம்னு சொல்றாரு. நான் ஏஐட்ட கூட கேட்டேங்க, அதுக்கே தெரியலன்றது. ரைட், ஓகே. அப்படின்னா இது மாத்திரம் இவரு மாத்திரம் இதை சொல்லல. அந்த அப்துல் மாலிக் என்ற ரொக்கையா என்ற சல்மா. ஆமா ஆமா, ரொக்கையா மாலிக் என்ற கவிஞர் சல்மா. கவிஞர் சல்மா. ஆமா, இவங்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுத்த மாதிரி இஸ்லாமிய மக்கள் உணரணும். ஆமா, அவங்க இஸ்லாமியர் தானே, பேர் அப்படித்தானே இருக்கு. ஆமா, அவங்களும் இதைத்தான் படிக்கிறாங்க. அதாவது கமலஹாசன் என்ன பாக்கியத்தை படிச்சாரோ அதேதான். ஜஸ்ட் அவங்க பேரை மாத்திரம் மாத்திக்கிட்டாங்க, படிச்சாங்க. அதுல என்ன பேரை மாத்திருக்காங்க? ராஜாத்தி என்ற நான். அப்ப சல்மான்ல சொல்லிருக்கீங்க. எல்லாமே சீட்டு கொடுக்க போகும்போது ரொக்கையா மாலிக் என்ற சல்மான் தானே சொல்லிருக்கீங்க. கவிஞர் சல்மா. கவிஞர் சல்மா. ஆமா, இவங்க ராஜாத்தி என்ற நான் இங்க பதவி இருக்கிறாங்க. ஓ, இதான் அம்மாவாசைக்கு அப்துல் காதர் கூட கனெக்ஷன். நெட்டிசன்களுக்கு சொல்லவா? அதான் நானும் படிச்சேன், என்ன கனெக்ஷன் இது அப்படின்ட்டு. அம்மாவாசைக்கு அப்துல் காதருக்கு என்ன கனெக்ஷன் சொன்னா இருக்கு. உண்மையிலேயே என்ன, அம்மாவாசை முடிஞ்ச மறுநாள் போற ஒரு நாள் தான் அப்துல் காதர். ஓ, மறுநாள் உங்க பண்டிகை வந்துருமா? அதுக்குதான் அதை சொல்றதா? ஓகே ஓகே ஓகே. அதனால ராஜாத்தியும் சரிதான், நம்ம அம்மாவாசையும் அப்துல் காதர் ஒன்னா தானே இருக்கோம். கண்டிப்பா எல்லாரும் ஒண்ணுதானே. அதனால அவங்க ராஜாத்தினா, ஆனா அவங்களுக்கு இவங்க கொடுத்தவங்க சீட்டு கொடுத்தவங்க, சீட் அலாட்மெண்ட் திமுக இருந்து கொடுத்தவங்க ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு அவங்க கொடுத்த மாதிரி ஒரு
கிரியேட் பண்ணிட்டாங்க. அதுதான் அதுல உள்ளது. அதுக்காகத்தான் நம்ம நெட்டிசன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஓ சரிங்க. அப்புறம் வந்து இந்த சைடு நம்ம வந்தோம்னா நம்ம மோடி ஐயா வந்து ராஜராஜ சோழனுக்கு 1000 ரூபாய்க்கு ஒரு காயின் போட்டிருக்காரு. இதுல என்ன தப்பு? நீங்க தான் செலவு வச்சீங்களா, நீங்க தான் காயின் போட்டீங்களான்னு இதுக்கு எதுக்கு ஒரு நெட்டிசன் ஒரு ஆளுக்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் போட்டுக்கிட்டு இருக்காங்க? அது நல்ல கேள்வி நீங்க கேட்டது. ராஜராஜ சோழனுடைய அந்த அவருடைய அந்த கோயிலுக்கு அந்த சோழம் கோயிலுக்கு வந்து அவருடைய கோயில வந்து வழிபாடுகளை நடத்திட்டு அவர் ஒரு 1000 ரூபாய் காயினை வந்து அப்ப இந்த ராஜராஜ சோழனை பத்தி நீங்க தெரியணும் அப்படின்னு சொன்னா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அவர் மாதிரி இவங்க எல்லாம் வந்து உலகை கட்டி ஆண்டவர்கள். கண்டிப்பா பெருமைக்குள்ள தமிழ் மன்னர்கள். உலகை கட்டி ஆண்டவர்கள். இப்ப நீங்க கடாரம் என்றான அவருக்கு பேர் இருக்கு, இன்னொரு பேர் இருக்கு அவருக்கு. அதே மாதிரி கலிங்கத்து பரணி, கலிங்கம் வரைக்கும் போய் போராடினவரு. புரியுதா உங்களுக்கு? போர் வந்து அவர்தான். வடநாடுகள் தான் சென்று அப்ப கட்டி ஆண்டிருக்காரு. இமயத்துல இருந்து கல் எடுத்துட்டு வந்து கண்ணகிக்கு ஜல வச்சதாக கூட வரலாறு இருக்கு. பெருமை தக்க ஒரு மன்னர். அப்ப இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து புகழ்பெற்ற ஒரு மன்னர், தமிழ் மன்னர், எல்லாருக்குமே பெருமை இருக்கு. கண்டிப்பா நம்மளுடைய முன்னோர்கள், நம்முடைய தாத்தா பாட்டியா அந்த மாதிரி உள்ளவங்க நம்ம ஜீனுக்கு சொந்தக்காரங்க. உண்மையான தமிழர். ஆமா. சோ அதுல நம்ம ரொம்ப பெருமைப்படணும். கண்டிப்பா போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உடையது. அவர் அந்த காலத்துல இந்த நீர் சேமிப்பு, விவசாயம் இதுகளுக்கெல்லாம் ரொம்ப முன்னோடியா இருந்தவருக்கு. அந்த கல்லணைகள் போன்ற அணைகளுக்கு, அதே மாதிரி அங்கிருந்து அந்த இடத்துல அந்த சோளம் ஏரி, அந்த ஏரி நீங்க பாத்தீங்கன்னா அந்த கால்வாய் விட்டுனதெல்லாம் அதே மாதிரி ஆர்கிடெக்சருக்கும் அவரு பேர் போனவர். அப்ப ரொம்ப விவரமான ஒரு மனிதர். அந்த காலத்திலேயே வந்து கடல் வணிகம், கடல் போர் ரெண்டுமே பண்ணிருக்காங்க. ட்ரேடும் பண்ணிருக்காங்க, வாரும் பண்ணிருக்காங்க. கடந்து போய் போர் பண்றது. இப்ப நீங்க அதுக்கு எடுத்துக்காட்டா பாக்கணும்னா வியட்நாம்ல, மலேசியால, இங்க வியட்நாம் மலேசியா வரைக்கும் போயிட்டாங்க. வியட்நாம்ல எல்லாம் கடாரம்ங்கிறது மலேசியால இருக்கு. மலேசியால இருக்கு. அப்பா அப்ப அந்த மாதிரி கிட்டான்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல வந்து அது கடாரம். மலேசியால அது கிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியா. அப்ப அதே மாதிரி வியட்நாம்ல நீங்க பாத்தீங்கன்னா அங்கோட்வார் அந்த கோவில் அதெல்லாமே வந்து சிவனுடைய கோயில். அதனாலதான் தமிழ் இவ்வளவு நல்லா அந்த இடத்துல எல்லாம் பரவி இருக்கு போல காரணம். அப்ப இந்த அளவுக்கு வந்து அவர் வாழ்ந்தவர், அந்த மாதிரி நடந்த ஒரு மனிதர். அவருக்கு வந்து 5 அடியில செலவு வச்சிருக்காங்க முதல்ல. அதே மாதிரி அவருடைய அடக்கஸ்தலம் சமாதி பெரிய அளவுல ஒண்ணும் அது கொஞ்சம் வந்து பராமரிப்பு இல்லாம தான் இருக்கு. அது வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். தமிழ்நாட்டுல தமிழ் கருணாநிதி, அண்ணா, நம்ம எல்லாரும் தமிழ்னு சொல்லி பேசி இப்ப இவ்வளவு தூரம் புகழ்ந்து தெலுங்கு வழியில வந்தவங்க தமிழ பேசிக்கிட்டு இருக்கோம். பேசி எல்லாம் செஞ்சோம். இந்த காலகட்டத்துல கருணாநிதி அவர்களுக்கு எங்க பார்த்தாலும் பிரிட்ஜ், நீங்க எந்த ஹாஸ்பிட்டலு, எந்த காலேஜ், ஏதோ புதுசா கட்டடங்கள் பல 1000 கோடியில கட்டினாலும் அதுக்கு கலைஞர் கட்டடம், கலைஞர் காப்பீட்டு நிதி, கலைஞர் வைக்கிறோம். நாங்க எல்லாம் MKS இப்ப ஷார்ட்ல போயிட்டோம் ஐயா. நீங்க ராஜராஜ சோழன் பேரை யாருக்கும் வைக்கிறது இல்ல. அதே மாதிரி அவருக்கு வந்து 5 அடிக்கு தான் சிலை இருக்கு. இல்ல இப்ப பெருசா சிலை வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பாரத பிரதமர் சொல்லியிருக்காரு. பிரதிமா வந்து அவரு ஹிந்தியில சொல்றாரு பிரதிமான்னு. பெரிய பிரதிமா அவருக்கு வைக்கணும், பெரிய சிலை வைக்கணும். சிலை வைக்கிறதுக்கு தான் அப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே வந்து ராஜராஜ சோழனுக்கு ஆல்ரெடி சிலை இருக்குன்னா 5 அடி 6 அடி ஒரு மனித உயர சிலை தான் இருக்கு. அதே நேரத்துல கருணாநிதிக்காக 83 அடியில பேனா சிலை வைக்கணுங்கிறாங்க. கடலுக்கு நடுவுல ஏன் ராஜராஜ சோழனுக்கு சிலை வைக்க கூடாதா? அவரையும் தானே பாப்போம். ஆமா கண்டிப்பா. ராஜராஜ சோழன் வந்து முன்னோர்கள் கண்டிப்பா நாட்டை கட்டி ஆண்டவர். இது வரைக்கும் அவர் கட்டின கோயில் நிழலே படாம எப்படி கட்டினாங்கன்னு பல பேர் இன்னும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத. ஆமா எந்த அளவுக்கு உள்ள ஒரு பெரிய மனிதர். கண்டிப்பா அவருக்கு ஏன் பெரிய சிலையெல்லாம் வைக்க? அவர் சமாதியை பாக்குறதுக்கே இல்ல. அப்ப என்ன நீங்க முத்தமிழ் அறிஞருடைய ஆட்சி, தமிழர்களுடைய ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல் ஆட்சினா இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அவங்க பேரை அவங்க வச்சுக்கிறதுக்கு மக்கள் பணத்தை சூறையாடுறது, மக்கள் பணத்தை வீணாக்குறது, அதுதான் இவங்க செய்த ஆட்சியை தவிர வேற எதுவும் அதுல கிடையாது. அங்க இருந்து அப்படியே டைவர்ட் ஆகி இன்னொரு டாபிக் கேக்குறேன் ஐயா. 1500 எலக்ட்ரிக் பஸ் வாங்கினாரு. அதுல என்னத்த குத்தம் கண்டுபிடிச்சீங்க? அதுக்கு ஏன் சுந்தரம் டிராவல்ஸ்ன்றீங்க? இப்ப 1500 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பஸ் வாங்கினதுல தப்பு இல்ல. பஸ் வாங்கினா ஓடணுமா இல்லையா?
ஓடதானே செய்யும். பஸ் என்ன சும்மா வாங்கி வச்சுட்டு இருக்கிறதுக்கு இருக்குவாங்க. சென்னை சிட்டில எலக்ட்ரிக் பஸ் ஓடுதான் நீங்க சொல்லுங்க. அன்னைக்கு வந்து கொடியேற்றாரு எல்லாம் பண்ணாரு ஒரு முதல்வர். அந்த பஸ் ஓடும் 1500 பஸ்ஸுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும், காஸ்ட் எவ்வளவு செலவாயிருக்கும். கண்டிப்பா மக்கள் வரி பணமாச்சே. ஆமா. அப்ப இவ்வளவு செலவு பண்ணி அந்த பஸ்ஸுகள் எல்லாம் ஓடல, அப்படியே நிக்குது. சரி என்ன ஏதுன்னு அதுக்குள்ள அப்படியே விசாரிச்சோம். விசாரிச்சா என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு சார்ஜ் பண்றதுக்குள்ள டிரான்ஸ்பார்மர், கரண்ட், போக்குவரத்து அது எல்லாமே இன்னும் செப்பனிடல, சரியா இல்ல, சார்ஜ் பண்ணி ஓட்ட முடியல. வீட்டை வாங்கிட்டு சாவி வாங்கலங்கிறீங்க. இருக்கு அந்த கதையில தான் அது போய்கிட்டு இருக்கு. 1500 பஸ்ஸுமா அப்ப சார்ஜ் இல்லாம அதுக்குள்ள டிரான்ஸ்பார்மர் இல்லாம நிக்குதா எலக்ட்ரிக் பஸ்? அப்படியே நிக்குது. அப்ப ஒரு முதல்வர் இப்படி ஒரு பஸ்ஸை இயக்க போறோம், விட போறோம், சென்னை சிட்டிக்குள்ள விட போறோம்னா அப்ப அந்த பஸ்ஸுக்கான எல்லா வசதிகளும் இருக்கா, நம்ம ஊர்ல ஓட்ட முடியுமா? ஆமா, அதுக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்கான்னு பாப்பாங்க இல்லையா? காட்டுங்கய்யா, அதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ஆமா, அதெல்லாம் சேர்த்துல பண்ணிருக்கணும். கண்டிப்பா. இல்ல அதை யோசிக்காம எப்படி அவர் பண்ணிருப்பாரு? ஒரு பஸ் விடுறாங்கன்னா அதுக்குள்ள கமிஷன் வருது, போக்குவரத்து, ஆபீசர்கள் பச்சை கொடி காட்டிட்டா போதுமா? ஆபீசர்கள் சொன்னா சரியா இருக்கும்ல. ஓகே ஓகே ஓகே. ஆபீசர்களை தானே நம்பி ஆட்சி நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஆபீசர்கள் சொன்னா சரியா இருக்கும், கையெழுத்து போட்டுருவோம். ஆமா, நம்ம முதல்வரும் கையெழுத்து போட்டாங்க. சரி, போட்டு பஸ்ஸுகளும் வந்துருச்சு, பஸ்ஸுகளும் நிக்குது, ஓடல, மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வரல. ஒண்ணும் இல்ல. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. நல்லாதான் இருக்கு. சரிங்க, நீங்க இப்படி சொல்றீங்க. நம்ம இபிஎஸ் ஐயா இப்ப மேடையில ஏறி அவரு ஒண்ணு சொல்றாரு. இப்ப வந்து நீங்க நிலம் வச்சிருந்தீங்கன்னா வீடு கட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஹெல்ப் பண்ணும், அப்படி இல்லைன்னா நிலத்தையே வாங்கி உங்களுக்கு வீடு கட்டுறோம்ன்றாரு. இதை எங்க பொம்மை முதலமைச்சர் சொன்னா அவரை பொம்மை முதலமைச்சர்னுவீங்க. அப்ப இபிஎஸ் ஐயா சொல்றது மட்டும் நடந்துருமா? இப்ப நீங்க ஒரு விஷயத்த தெரியணும். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் இருக்குன்னா, மக்களுக்காக நாம் வாழ்ந்தவங்க மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். ஆமா. சரி, அது அப்படி உண்மையா அப்படின்னு கேட்டா உண்மை. எப்படி சொல்றீங்க? பெரிய பெரிய ஆட்சி மாற்றத்தை எல்லாம் இந்தியாவுக்கே கொண்டு வந்தது மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா. பிஜேபி ஆட்சி மத்தியில வர்றதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தவங்களும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான். பிஜேபி ஆட்சின்றது நீங்க யார் பீரியட்ல சொல்றீங்க? வாஜ்பாய் அவர்கள். ஓகே. அதே மாதிரி ஓயாக்காடுக்கு வராத பெருந்தலைவர்கள், என்ன சொல்றது, பிரதம மந்திரிகள் இருக்கவே முடியாது. அப்படின்னா எங்க துணை முதலமைச்சர் தான் மேடையில சொன்னாரு, கோபாலபுரத்துக்கு வீடு தான் கேம் சேஞ்சர் ஹவுஸ்னு. அப்ப நீங்க அதுக்கு என்னங்க எந்த கேம் சேஞ்சர் பண்ணிருக்காரு? அதாவது வந்து மத்தியில ஆட்சி மாற்றத்துக்கு பூரா வாஜ்பாய் முதற்கொண்டு கோயஸ் கார்டன்ல வந்து அம்மாவோட ஆலோசனை பண்ணிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இப்ப இருக்க பிரதமர் மோடிஜி அவர் வந்தாரு, அம்மாவோட ஆலோசனை பண்ணி. அதுதான் எங்களுக்கு தெரியும், வாஜ்பாய பத்தி தெரியாது. அதுக்கப்புறம் குலாம் நபி ஆசாத் அவர் அம்மாவோட வந்து கூட்டணிக்கு பேசிட்டு போயிருக்காரு. முன்னாள் முதல்வர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு அம்மாவை வந்து பார்த்து அவங்களோட ஆலோசனை பண்ணி ஆட்சி மாற்றம் கொடுத்திருக்காங்க. இது மாதிரி கோபாலபுரத்துக்கு எந்த ஆட்சி மாற்றம் வந்துச்சு? கோபாலபுரத்தை பத்தி பொண்ணு உங்களுக்கு சொல்றேன். அவர் அந்த வீட்டை எனக்கு அப்புறம் என்ன சொல்றது, மருத்துவமனையாக பயன்படுத்தி எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. மருத்துவமனையாக ஆகலன்னா அவர் இறந்துட்டார்ல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவர் இல்ல எனக்கு அப்புறம் அது மருத்துவமனை ஆகுன்னு தானே எழுதி வச்சாரு. ஏன் மருத்துவமனை ஆகல? அவர் கூட வைரமுத்து இவங்க எல்லாம் கூட அதுல ட்ரஸ்டியா இருக்காங்க, பல பேர் இருக்காங்க. அது விடுங்க, ஏன் ஆகல? மக்கள்கிட்ட இருந்து நீங்க சொத்துக்களை புடுங்கினதுதான் கோபாலபுரத்தினுடைய பெரிய வேலை. மக்களை ஏமாத்தி பல லட்சம் கோடியை சம்பாதிச்சுக்கிட்டு பேச்சிலே, அதாவது செயல் வீரர்கள் கிடையாது, சொல் வீரர்கள். வாயிலேயே பாயாச காய்ச்சற கதைங்கிறீங்களா? வடை சுடுவார் அப்படின்னா நல்ல வாயால வடை சுடுறதுல நம்ம துணை முதல்வர் மிகவும் கெட்டிக்காரர். எல்லா இடங்களையும் நல்லா பேசுறாரு. ஆமாங்க, நல்லா பேசுறாரு. ஆமா, மக்களுக்கு இது புரியவே இல்லை, என்ன பேசுறாருன்னு புரியல, ஏன் பேசுறாருன்னு புரியல. அவரே பயங்கரமாக என்ன சொல்றாருன்னா, எங்க தாத்தாவுக்காக நான் அந்த காலத்திலேயே போய் சென்னை 1ல வந்து ஆர்பார் தொகுதியில பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், அப்பாக்கா மேயரா இருக்கும் போது நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பவே அரசியல்ல வந்திருக்கேன். அது தப்பு இல்லையா? அவர் அந்த வீட்டுல தானே வளர்ந்திருக்காரு, அப்ப போயிருப்பாருல்ல. திமுக தானே பிறந்தாரு. கண்டிப்பா அதுதானே உண்மை. பிறந்ததே திமுக தான் பிறந்தாரு. ஆமா, மண்ணை ஆடுறதுக்கு தான் அவர் பிறந்திருக்காரு. அதனாலதானே இன்னைக்கு துணை முதல்வர், அடுத்த முதல்வர்
அல்ல அதுல ஒரு மேடையில வேற ஒண்ணு சொன்னாரு, ஒருத்தர் வந்து படிச்சதுனால டாக்டர் ஆயிட்டாரு, நான் படிக்காததுனால துணை முதலமைச்சர் ஆயிட்டேன்னு சொன்னாரு. இதெல்லாம் வந்து ஒரு செல்ஃப் பூஸ்டிங் தானே. படிக்காத எத்தனையோ பேர் நம்மளும் துணை முதலமைச்சர் ஆயிடலாம்னு சொல்ற ஒரு செல்ஃப் பூஸ்டிங்ல தானே அவர் அதெல்லாம் பேசுறாருயா. அதாவது வந்து யார் வேண்டாலும் முதல்வர் ஆகலாம், மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வரணும்ல. இப்ப நீங்க எடப்பாடியார் சொன்னாரு அப்படின்னு சொன்னா அம்மா மாதிரி ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு தான் எடப்பாடியார் சொல்றாரு. நாளை கால ஆண்டு ஆமா ஆட்சியில இருந்திருக்காரு முதல்வராக. அப்ப விலைவாசி ஏறல, எந்த மக்கள் பிரச்சனையும் இல்ல. இதே மாதிரி ஆனர் கில்லிங் அதிக அளவு கிடையாது, எதுவுமே கிடையாது. சின்ன பிள்ளைங்க கத்திட்டு ஓடின கதையெல்லாம் கிடையாது. போதை கலாச்சாரம் அதிகம் இல்ல. யார் வேண்டாலும் முதல்வர் ஆகலாம், மக்கள் நலத்திட்டங்களை செய்கிறவங்க முதல்வராக வந்தா தான் நல்லது. அப்படி பார்க்கையில மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் மக்கள் நலத்திட்டங்களை செஞ்சிருக்காரு. கொரோனா காலத்திலயும் சரி, எவ்வளவு சிரமமான காலங்கள்லயும் சரி, வருமானமே இல்லாத தமிழக அரசுல அவர் வந்து எந்த விலைவாசியும் உயர்த்தல, மக்களுக்கான நலத்திட்டங்களை முழுமையாக செஞ்சிருக்காரு. அவர் வந்து சொன்னதையும் செய்யறாரு, சொல்லாததையும் செய்யக்கூடியவராக இருக்காரு. மக்களோட மக்களாக மக்கள் நலத்திட்டத்துக்காக செயல்படுறாரு. இப்ப நீங்க சொன்னதுல என்ன அப்படின்னா, நாங்க வந்தா காங்கிரீட் வீடு கட்டி கொடுப்போம், அரசாங்க இடம் இல்லைன்னா இடம் வாங்கியே கட்டி கொடுப்பாரு. கண்டிப்பாக அவர் செய்யக்கூடியவரு. ஆட்சி மாற்றம் வந்தாதான் தமிழகத்துல இந்த ஆணவ கொலை ஒழிய, அதே மாதிரி போதை கலாச்சாரம் ஒழிய, விலைவாசி கட்டுக்குள்ள இருக்கும், ஏழை எளிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படும், பொருளாதாரம் மேம்படும், எல்லாரும் நிம்மதியாக வாழ முடியும். ஆகவே 2026ல மக்கள் இதை உணர்ந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமையும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. நன்றி ஐயா.